கனடாவின் கடற்கரை பகுதியில் கருப்பு நிறத்தில் பனிப்பாறை ஒன்று தென்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் அரிதாக பார்க்கப்படும் இந்த பனிப்பாறை வெளியில் வருவது உலக அழிவுக்கான எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாக பனிப்பாறைகள் இயற்கையின் மாபெரும் சிற்பங்கள், கம்பீரமானவை, பெரும்பாலும் வெள்ளை அல்லது ஆழமான நீல நிறத்தில் பளபளப்பவை. ஆனால் கனடாவின் கடற்கரையில் சமீபத்தில் ஒரு அரிய மற்றும் திகைக்க வைக்கும் பனிப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கருப்பு பனிப்பாறை சுமார் 1,00,000 ஆண்டுகள் பழமையான பனியை கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கனடாவின் லாப்ரடோர் கடற்கரையில் இந்த கருப்பு பனிப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. ஹலோர் அன்டோனியோசன் எனும் மீனவர் தன்னுடைய படகிலிருந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர் இந்த பனிப்பாறையை பார்த்திருக்கிறார். பார்ப்பதற்கு வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கவே உடனே தனது செல்போனில் அதனை படம் பிடித்துள்ளார். இந்த பாறை சுமார் 3 மாடி கட்டிடத்தின் அளவில் இருந்ததாக கூறும் அவர், கருப்பு நிறத்தில் பனிப்பாறையை தன் வாழ்நாளில் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை என்று கூறியுள்ளார். அவர் சோசியல் மீடியாக்களில் பகிர்ந்த புகைப்படம் தற்போது வைரலாக பரவி வருகின்றது. கனடா ஆர்டிக் பகுதியை ஒட்டி உள்ள நாடு. ஆர்டிக் பகுதியில் மைனஸில் வெப்பநிலை இருக்கும் என்பதால் பனிக்கட்டிகள் அதிக அளவில் இருக்கும். கடலில் இந்த பனிக்கட்டிகள் மிதந்து வருவது இயல்பான ஒன்றுதான். வழக்கமான பனிக்கட்டிகள் வெண்மை நிறத்தில் தான் இருக்கும். இதற்கு காரணம் பனிக்கட்டிக்குள் நீர் துகள்கள் இருப்பதால் அது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது. எனவே கட்டிகள் வெள்ளை நிறத்தில் தெரிகின்றன. ஆனால் கருப்பு நிறத்தில் பனிக்கட்டியை இதற்கு முன்னர் யாரும் பார்த்தது கிடையாது. அப்படியென்றால் இது என்ன? இதற்கான விடையை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பனிப்பாறைகளின் பயணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மலை உச்சியில் பனிப்பாறைகள் வேகமாக உருகும். ஆர்டிக் பகுதிகளில் உள்ள மலைகளில் பாறைகள் உருகி அவை கோடை காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தியை இழந்து அடிவாரத்தை நோக்கி வந்திருக்கலாம். இந்த பயணத்தின் போது மண்ணையும் செடி கொடி மரத்தின் பாகங்கள் என பிற ஏராளமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு பனிப்பாறை வந்திருக்கும். அப்படி உருவான பனிக்கட்டி தற்போது கடலுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். இதைத்தான் மீனவர் பார்த்துள்ளார் என்று ரியல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் லெவ் தாராசோ கூறியுள்ளார். வேறு சிலரோ உலகம் முழுவதும் நடக்கும் மாற்றங்களை குறிப்பிட்டு இந்த கருப்பு பனிப்பாறை அழிவின் அறிகுறி என்று கூறுகின்றார்கள். அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் அணு ஆயுத மோதலை தொடங்கும் என்றும், இந்த மோதல் உலகம் முழுவதும் அணு ஆயுத பயன்பாட்டை ஏற்படுத்தும் என்றும், அது உலகத்தை அழிக்கும் என்றும் கூறுகின்றார்கள். இதனை முன்கூட்டியே தெரியப்படுத்ததான் கருப்பு பனிப்பாறை தோன்றியிருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். மேலும் இந்த கருப்பு நிறம் மற்றும் அதன் உள்ளே உள்ள நரம்புகள் போன்ற கோடுகள் இந்த பனிப்பாறை ஒரு சாதாரண பனிக்கட்டி அல்ல என்பதை சுட்டிக்காட்டின. மேலும் நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த பனிப்பாறையில் உள்ள பனி சுமார் 1,00,000 ஆண்டுகள் பழமையானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருப்பு பனிப்பாறையின் மற்றொரு மர்மமான அம்சம் அதன் உள்ளே ஓடும் நரம்புகள் போன்ற கோடுகள். இவை வெறுமனே கோடுகள் மட்டுமல்ல, அவை மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பனிக்கட்டிக்குள் புதைந்து கிடக்கும் புவியியல் பதிவுகள். ஒருபுறம் இந்த கருப்பு பனிப்பாறையின் கண்டுபிடிப்பு அறிவியல் ரீதியாக அற்புதம், மறுபுறம் இது ஒரு கடுமையான உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. நமது கிரகத்தின் கிளேசியர்கள் உருகி வருகின்றன. கிளேசியர்கள் பின்வாங்கும் போது அவை தங்களுக்குள் புதைத்து வைத்திருந்த பண்டைய பாறைகள், துகள்கள் மற்றும் வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன. உலகெங்கிலும் உள்ள கிளேசியர்கள் காலநிலை மாற்றத்தால் வேகமாக உருகி வருகின்றன. இந்த கருப்பு பனிப்பாறை போன்ற நிகழ்வுகள் கிளேசியர்கள் உருகும் போது என்னென்ன புதிய ரகசியங்கள் வெளிவரும் என்பதற்கான ஒரு சிறிய சான்றாகும். கனடாவில் காணப்பட்ட இந்த கருப்பு பனிப்பாறை இயற்கையின் அசாத்திய அழகையும் அதே நேரத்தில் அதன் ஆழமான வரலாற்று பதிவுகளையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இது வெறும் ஒரு பனிக்கட்டி மட்டுமல்ல, இது 1,00,000 ஆண்டுகள் பழமையான பூமியின் காலநிலை, எரிமலை நிகழ்வுகள் மற்றும் புவியியல் மாற்றங்களின் ஒரு நேரடி சான்றாகும். அதே வேளையில் இந்த கருப்பு பனிப்பாறை தென்பட்டது உலக அழிவிற்கான ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.